பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ராஜவேல் நாகராஜன். நம்முடைய பேசு தமிழா பேசு சேனலுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பை நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்க் மூலமாக உங்களுடைய பங்களிப்பை நீங்கள் செலுத்தலாம். அது மட்டும் அல்லாமல் நம்மளுடைய பேசு தமிழா பேசுவினுடைய வங்கி கணக்கும் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதன் மூலமாகவும் நேரடியாக நீங்கள் உங்களுடைய பங்களிப்பை நம்முடைய பேசு தமிழா பேசுவினுடைய வளர்ச்சிக்கு கொடுக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். மறைக்கப்பட்ட உண்மைகளோட அடுத்த எபிசோட். இந்த எபிசோடில் லேட்டஸ்ட்டாக வந்த மூவிஸ் பற்றி நான் பேச போகிறேன். அமரன் பற்றி ஆரம்பிக்கிறேன். உடனே அமரனில் மேஜர் முகுந்த் வரதராஜன் பிராமின் அதை காட்டலன்னு தானே சொல்ல போகிறீங்கன்னா, அது ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம்னாலும் அந்த படத்தில் பாசிட்டிவான சரியான சூப்பரான குறியீடுகள், ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்கள் நிறைய இருக்குது. அதை பற்றியும் நாம் பேச போகிறோம். அதுக்கப்புறம் மெய்யழகன் ரொம்ப அழகான படம், அதை பற்றி பேச போகிறோம். அதுக்கப்புறம் முக்கியமாக இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த லப்பர் பந்தே, வெங்கட் பிரசாத் கிரிக்கெட் அனலிஸ்ட்டாக நிறைய கிரிக்கெட் பற்றியும் பேசுவார். லப்பர் பந்து பற்றியும் பேச போகிறாருன்னா அதில் இருக்கிற இடன் டீட்டெயில்ஸ் பற்றியும் பேச போகிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போட் இப்போ வந்த படம் பெருசாக ஓடவே இல்லை. இன்ஃபேக்ட் ஓடிடியில் கூட பெருசாக மதிக்கப்படல. ஆனால் அதில் இருக்கிற சீனை கட் பண்ணி ஹேட்ரேட்டை பரப்பிகிட்டே இருக்காங்க. அதை பற்றி பேச போகிறோம். அண்ட் முக்கியமாக டீன்ஸ்னு ஒரு ஆக்சுவலாக ஒரு மொக்க படம், நல்ல சயின்ஸை பார்த்திபன், இன்ஃபேக்ட் பார்த்திபன் ரொம்ப நல்ல டைரக்டர், எனக்கு அவர் பிடிக்கும். பட் அவரே நிறைய தவறான விஷயங்கள் பண்ண ஒரு டீன்ஸுன்ற படம். இதை பற்றிலாம் நம்ம பேச போகிறோம். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். அமரன் எக்ஸலண்ட் மூவி. டைரக்டர் ராஜ்குமார் பெரியசாமிக்கு ஒரு பெரிய சல்யூட். ஓகேங்களா? அதில் மேஜர் முகுந்த் வரதராஜனை பிராமினா காட்டலாங்கிறத ஒரு பெரிய விஷயமா ரைஸ் பண்ணுறீங்களேப்பா. இந்த ஒரு ஜென்ரேஷனில் முக்கியமாக பிரிவினைவாதம் பேசுகிறவங்க கூடி இருக்கிற இந்த தமிழ்நாட்டில், எல்லா படங்களும் பிரிவினைவாதம் பேசுகிற இந்த தமிழ்நாட்டில் தேசபக்தியை பேசுகிற ஒரு படம். நிறைய பேர் ஆர்மிக்கு நான் போகணுன்னு மறுபடியும் ஆசைப்படுறதுக்கான படம். அதை பற்றி போய் இப்படி சொல்கிறீங்களேப்பா. நான் படத்தை கிரிட்டிசைஸ் பண்ணுறவங்க பக்கம் நான் நிற்கவே மாட்டேன். இந்த படத்தை நீங்கள் பாய்காட் பண்ணுங்கன்னு ஒரு கோவத்தில் தான் அவங்க சொல்கிறாங்க. என்னால் அதை ஒரு கோபமான வார்த்தை தான் பார்க்க முடியுது தவிர, எனக்கு தெரிஞ்சு நீங்கள் சொல்கிற அந்த பிராமின்ஸை சேர்ந்தவங்களே நான் முதற்கொண்டு இந்த படத்தை பல தடவை, இன்ஃபேக்ட் நான் 3 times பார்த்துட்டேன் இந்த படத்தை. அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மூவி, கண்டிப்பாக எல்லோரும் பார்க்க வேண்டிய மூவி. ஆனால் ஏன் அந்த இடத்துல அந்த அவங்களோட அடையாளத்தை காமிச்சிருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு ரீசன் தான் தலைவா. எல்லா படத்துலையுமே நீங்கள் அந்த ஒரு பிராமின்ற இனத்து மேலே வெறுப்பை தூண்டிக்கிட்டே இருக்கீங்க. இதுக்கு நான் நிறைய எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன். அவங்கள கோழையாக காட்டுறது, அவங்க பெண்களை அவங்க இனத்து பெண்களை ரொம்ப அசிங்கமாக காட்டுறது, மேயாதமான் மாதிரி படங்கள், லவ் டுடே பழைய படம், இந்த மாதிரி ஏகப்பட்ட படங்கள்ல அவங்க பெண்களை இந்த மாதிரி படங்கள்ல அவ்வளோ அசிங்கமாக சித்தரிக்கும் பொழுது இதில் அவங்க இனத்தை சேர்ந்த ஒரு மாவீரனை நீங்கள் ஏன் காட்ட மாட்டீங்கன்ற வருத்தம். அதுவும் எங்கே வருதுன்னா, நீங்கள் கல்யாணம் பண்ணும்போது அவர் பக்கத்தில் உட்கார வச்சு தாலி கட்டுற மாதிரி காட்டுறீங்க. அப்பாவை வீட்டில், சரி நைனா கூட ஒரு பாசத்தில் சொல்லியிருக்கலாம், வீட்டிலன்னு சொல்கிற மாதிரி காட்டுறீங்க. இதெல்லாம் ஓகே. பட் அந்த கிளைமேக்ஸில் எல்லாருமே ஒரு இராணுவ வீரன் இறந்துடுறான் அப்படிங்கிறத படத்தில் பார்த்துட்டு நம்ம அப்படியே மூவ் ஆகிடுறோம். பட் அவங்க ஃபேமிலிக்கு எவ்வளோ பெரிய வலி இருக்குது அப்படிங்கிறத காட்டும்போது, அந்த மொமெண்ட்டில் அவங்க அப்பா இறுதி சடங்கு செய்ய வரும்பொழுது அவர் சட்டை இல்லாமல் பூனல் அழிச்ச மாதிரி தான் இப்போவும் ஃபோட்டோ இருக்குது. அந்த ஃபோட்டோ இப்போ டிஸ்பிளேல காட்டுவாங்க. ஸோ இப்படி ஒரு மொமெண்ட்டை சித்தரிக்கும் பொழுது அந்த ஒரு உண்மையை நீங்கள் காமிச்சிருந்தீங்கன்னா, ஏன்னா அதே படத்தில் பார்த்தீங்கன்னா லத்தீஃப்னு நினைக்கிறேன், அந்த என்ன சொல்கிறது, அந்த ஒரு இன்ஃபார்மராக இருப்பார். அவரை காமிக்கும்பொழுது அவருடைய இறுதி சடங்கை அப்படியே கரெக்டாக அவங்க முறைப்படி பண்ணுற மாதிரி, மரியாதையோடு பண்ணுற மாதிரி காட்டுறீங்க. இன்ஃபேக்ட் மேஜர் முகுந்த் வரதராஜன் கேரக்டர் டெபிக் பண்ணும்போது அவர் நிறைய இடத்துல இஸ்லாமியர்கள் பக்தியோட சொல்லக்கூடிய நிறைய விஷயங்கள், சலாம் அலைக்குமா இருக்கட்டும், இன்ஷா அல்லாவா இருக்கட்டும், இதெல்லாம் அவர் சொல்ற மாதிரி காட்டுற நீங்க அவருடைய இறுதி மரியாதையில வாண்டடா அந்த சட்டையை போட்டு விட்டது எல்லாருக்குமே கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா அவ்வளவு ஒரு எமோஷனல் பிளாக்ல இருக்கும் பொழுது அவரை நீங்க ஒரிஜினல் ஐடென்டிட்டியோட காட்டினீங்கன்னா, அப்போ இந்த இனத்தில் சேர்றவங்களும் நாட்டுக்கு நிறைய நல்லது பண்ணியிருக்காங்கப்பா அப்படின்னு அவங்க மேலே அந்த ஒரு மரியாதை கூடுமில்ல. இந்த ஒரு தியாகத்துக்கு கூட நீங்கள் ஒரு ரெகக்னிஷன் கொடுக்க மாட்டீங்களா அப்படின்ற ஒரு வழியில தான் நிறைய பேர் பேசுகிறாங்களே தவிர, இந்த படத்தை பாய்காட் பண்ணுன்ற எண்ணம் யாருக்கும் இல்லை. இருந்தால் அது மிக மிக தவறு. ஏன்னா வேட்டையன்னு ஒரு படம், சூப்பர் ஸ்டாரை வச்சுட்டு வந்த படம். நானும் பல வருஷங்களா சூப்பர் ஸ்டாரோட படத்தை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆன்லைன் டிக்கெட் கிடைக்கிற காலத்துக்கு முன்னாடியிலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்துட்டு இருக்கேன். படம் ரிலீஸ் ஆன அடுத்த வீக்கெண்டே தேட்டரில் காத்தடிச்ச ஒரே ஒரு காலியா தேட்டர் ஓடின ஒரே ஒரு படம் வேட்டையன் மட்டும்தான். நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அண்ணாத்த கூட அந்த அளவுக்கு ஃப்ளாப் கிடையாது. சரிங்களா? கண்டிப்பாக வேட்டையன் தான். மேபி அதுக்கு முன்னாடி வந்த ஒரு படம், அது என்னது, செம்ம மொக்க பேர், அவங்களுடைய டாக்டர் எடுத்த படம், எனக்கு அது பேர் கூட கரெக்டாக வர மாட்டேங்குது, லால் சலாம். இந்த 2 படம் மட்டும்தான்
படம் ரிலீஸ் ஆன 2வது வாரமே தியேட்டர் காலி அப்படின்றத பெருமையா சொல்லிக்க முடியும் அந்த டைரக்டர். இன்ஃபேக்ட் வேட்டையனோட பாட்டு அப்படி ஒரு மாஸ் ஹிட். இன்னைக்கும் கூட டிஜேல எல்லாரும் என்ஜாய் பண்ணி ஆடுற ஒரு பாட்டு அது. மஞ்சு வாரியார் இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அமிதாப் பச்சனா இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஃபஹத் ஃபாசிலா இருக்கட்டும், பெரிய பட்டாளமே நடித்த படம். பட் குயின்னு போயிருச்சு. ஏன்னா நாங்கள் படம் பார்க்க வரோம், உன்னுடைய கூட்டங்களில் நீ பேசக்கூடிய அந்த ஒரு பொய்யான விஷயங்களை பார்க்க வரல, வெள்ளைக்காரனை வந்து நல்லவன்னு சொல்கிற அந்த பொய்யை பார்க்க வரல, உன்னுடைய பரப்புரையை பார்க்க வரல, நாங்கள் என்டர்டெயின்மெண்ட்டுக்காக வரோம். அப்படியே நீ கருத்து சொன்னாலும் நல்ல கருத்து சொல்லி ஏற்றுக்கிறோன்றத செவுள்ளையே விட்டா மாதிரி நம்ம மக்கள் பஞ்சடிச்சு காமிச்ச விஷயம் வேட்டையன் ஃப்ளாப், அமரன் சக்சஸ். ஸோ இந்த ஒரு இடத்துல உண்மையிலே அமரன் டைரக்டருக்கு ஹேட்ஸ் ஆஃப் சொல்ல வேண்டியதுதான். இந்த ஒரு சின்ன வருத்தம் அதை நீங்கள் ஏற்றுக்கிறது தான் பஸ் மனிதத்தன்மை. யோசிச்சு பாருங்களேன், அவங்களுக்கு அந்த இடத்துல அந்த ஒரு கிரெடிட்டை கொடுத்துருந்தா தானே சந்தோஷம் அப்படின்னு. ஆனால் அதுக்கு காரணம் அந்த டைரக்டர் அல்ல. இதை வந்து பிராமின் சகோதரர்களுக்கே நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். இந்த தவிர அந்த டைரக்டர் ராஜ்குமார் பெரியசாமி பண்ணியிருப்பார்னு எனக்கு தோணலை. நான் பல படங்களை ஃபாலோ பண்ண அனுமானத்தில் சொல்கிறேன், என்ன நடந்திருக்குன்ற கான்வர்சேஷன் நான் சொல்கிறேன். அவர் சொல்லியிருக்காரு, அவங்களுடைய அப்பா அம்மாவே வந்து அவரை ஒரு தமிழராக ஒரு இந்தியராக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணால் போதும், எந்த ஒரு சர்டிஃபிகேட்லேயுமே அதை மென்ஷன் பண்ணணும்னு அவரே விரும்ப மாட்டான். மனசாட்சி தொட்டு சொல்லுங்களேன், எந்த ஒரு சர்டிஃபிகேஷன்லையாவது பிராமின்னு மென்ஷன் பண்ணுறதுக்கோ ஜாதி மென்ஷன் பண்ணுறதுக்கு ஏதாவது ஸ்கோப் இருக்கா? நீங்கள் எஃப்சின்னு தான் போட முடியும். ஏன்னா அதுக்கு எந்த ஒரு இடஒதுக்கீடும் எந்த ஒரு தேவையுமே இல்லை இன்டர்னலாம் நீங்கள் மென்ஷன் பண்ணுறதுக்கு. ஸோ அதுவே ஒரு பதட்டத்தில் ஒரு விஷயத்தை, அவ்வளோ நல்ல டேரக்டர் பதட்டத்தில் ஒரு விஷயத்தை சர்டிஃபிகேட்டில் மென்ஷன் பண்ண வேண்டாம்னு நினச்சாருன்னு சொன்னார் பார்த்தீங்களா, அங்கே தான் மாட்டிக்கினார். என்ன கான்வர்சேஷன் நடந்திருக்குன்னா, நான் சும்மா அதாவது இது யூகம் இல்லை, நான் ரீசன்ஸ்லாம் சொல்கிறேன், உங்களுக்கே மேட்ச் ஆகும். சார் ப்ரொடியூசர் வந்து உங்களுக்கே தெரியும், தமிழ்நாட்டில் அவர் போய் பேசியிருப்பார். டைரக்டர் ராஜ்குமார் பெரியசாமி எனக்கு தெரிஞ்சு வந்து முகுந்தன் அவர்களுடைய அப்பா கிட்ட போய் பேசியிருப்பார், பேரண்ட்ஸ்டையோ இல்லை ஒய்ஃப்டையோ பேசியிருப்பார். இங்கே பாருங்கள், உங்களுக்கே தமிழ்நாட்டில் இருக்க பாலிடிக்ஸ் தெரியும். நீங்கள் வந்து பூனல் போட்ட ஒரு பிராமணரை ஒரு ஹீரோவாக காமிச்சு அந்த சமூகத்தை அடையாளமாக காமிச்சா படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டாங்க. எவ்வளோ பெரிய தியாகியாக இருந்தாலும் வேணும்னே தடை பண்ணுவாங்க. அதுக்காக நம்ம இப்படிப்பட்ட சாதனையாளர், ஒரு அசோக் சக்கர விருது வாங்கினவர், அத்தனை பேரோட அப்பாவிகளோட உயிரை காப்பாற்றுக்காக தான் உயிரை விட்டவருடைய புகழ் தெரியாமல் போயிடக்கூடாது சார். அதனால நான் வந்து அந்த அடையாளத்தை மட்டும் கொஞ்சம் மாற்றி காமிச்சிக்கிறேன் சார்னு கேட்டிருப்பாரு. அவரும் பெருந்தன்மையோட, ஏன்னா இந்த கம்யூனிட்டிக்கு நான் பெருமையாகவே சொல்வேன், இந்த கம்யூனிட்டிக்கு தேசியம் தான் சார் என்றைக்குமே ஃபஸ்ட்டு. அவங்க கம்யூனிட்டிக்கு ஒன்றுமே பெருசாக பண்ணாத கட்சிக்கு கூட தேசியத்துக்காக செய்கிறாங்கன்றதுக்காக வாக்கு சேகரிச்சிருக்காங்க, வாக்கு அளிச்சிருக்காங்க. அந்த கம்யூனிட்டியை சேர்ந்து இவர் என்ன சொல்லியிருப்பாரு, சார் என் பையனோட தியாகத்தை எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டு 4 பேர் தேசபக்தி பக்கம் வந்தாலே போதும் சார், நீங்கள் ஐடென்டிட்டிலாம் காட்டணும்னு அவசியம் இல்லைன்னு அப்படி சொல்லியிருப்பாரே தவிர, இவரா வாண்டடாக போய் என் கம்யூனிட்டியை காட்டாத அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாருன்னு என்னால் நம்ப முடியல. இன்ஃபேக்ட் இதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் டைரக்டராக இருக்காது, ப்ரொடியூசர் கமலஹாசன். வந்துட்டேன் பார்த்தீங்களா, எப்படி நான் ஆதாரத்தோட சொல்கிறேன், நீங்களே கனெக்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒருவேளை அந்த பிராமின் ஐடென்டிட்டியை காமிக்காம மாற்றி காமிச்சதுக்கு காரணம் அழுத்தமாக இருக்கலாம். பட் மேஜர் முகுந்த் வரதராஜன் அவர்களுடைய மதிப்புக்குரிய மனைவி இந்து ரெபேக்கா முகுந்த், அவங்க பார்த்தீங்கன்னா என்றைக்குமே சிலுவை அணிஞ்சதே கிடையாது, எந்த ஃபோட்டோலையுமே கிடையாது. சிலுவை அணியாதவங்களா கிறிஸ்டியன்ஸ் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. குங்குமம் விபூதி வைக்கிறது நல்ல விஷயம் நாங்கள் சொல்லிட்டு இருக்கோமே தவிர வைக்காதவன் ஹிந்து இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. ஆனால் அவங்க கண்டிப்பாக இன்னுமே கூட இயேசுவர்களை கும்பிடுறவங்களா இருக்கலாம். பட் எந்த இடத்துலையுமே அவங்க வந்து சிலுவை அணிந்ததா எந்த இடத்துலையுமே ஒரு ஃபோட்டோ நம்மளால் பார்க்க முடியல. ஆனால் மெனக்கெட்ட அந்த சிலுவையை ஒவ்வொரு சீன்லேயுமே சாய் பல்லவியை போட வச்சு அதுவும் ஃபோக்கஸ்டாக அது கண்ணில் தெரியாத மாதிரி காமிச்சுனே இருந்ததுக்கு காரணம் கண்டிப்பாக டைரக்டர் கிடையாது, கமலஹாசன் ப்ரொடியூசர் அவர்கள். அவர் தான் சொல்லியிருப்பார், சார் திருப்பி திருப்பி அந்த சிலுவையை காமிச்சிட்டே இருங்க. அதுவும் அந்த டைலாக், அந்த ஹீரோயினோட அப்பா ஒரு டைலாக் சொல்லுவார், எங்களுக்கு மதமோ இல்லை ஊரோ மொழியோ பிரச்சனை இல்லை சார், மதமோ ஊரோ மொழியோ பிரச்சனை இல்லை, மதமோ ஊரோ மொழி 3 தடவை டைலாக் சொல்ல வச்சிருப்பாரு. ஸோ திருப்பி திருப்பி வந்து கிறிஸ்துவர்கள் அதை தாண்டி யோசிக்கக்கூடியவர்கள்ன்றதை ஸ்ட்ரெஸ் பண்ணுறதுக்காகவே தான் அந்த சிலுவையை போட வச்சிருக்காங்க திருப்பி திருப்பி. கமலஹாசனோட ஃபோர்ஸு, ஏன்னா இதை ஆல்ரெடி பண்ணியிருக்காங்க ப்ரோ. நீங்கள் தசாவதாரம் படம் பாருங்க, பேரே தசாவதாரம், பெருமாள் ஓரியன்ட் அந்த ஒரு பேரில் தான் அது ஆரம்பிக்குது. அதே மாதிரி ஆரம்பத்தில் பெருமாள் பக்தியை வச்சு தான் ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் டெலிபரேட்டாக அந்த படத்தில் நவயுகத்தில் வரும்பொழுது கமலஹாசன் நெத்தியில் ஒரு பிளாஸ்திரி போட்டிருப்பார். இது காயத்தினால நான் எதாச்சியாக போட்ட பிளாஸ்டிக், சத்தியமாக சொல்லுங்களேன், நெத்தியில் இப்படி ஒரு கீரலுக்கான பிளாஸ்திரி இப்படி யாராவது போடுவாங்களா? யோசிச்சு பாருங்களேன், யாராவது நீங்கள் அப்படி போட்டிருக்கீங்களா? டெலிபரேட்டா அந்த இடத்துல அவர் இப்படி ஒரு பிளாஸ்டரி போட்டுட்டு கடவுளை இழிவுபடுத்துற மாதிரி காட்சிகள் இருக்கு, நீங்களே பாருங்க. ஸோ அப்படிப்பட்ட கமலஹாசன். அதே மாதிரி அன்பே சிவம் படம், அப்படியே வாங்க கொஞ்சம் பின்னாடி போங்க. அன்பே சிவம் படத்தில் ஒரு கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு அன்பாக அரவணைச்சு அவ்வளவு சூப்பராக பேஷண்ட்டை காப்பாற்றுற மாதிரியும் காட்டுவார். இந்த பக்கம் ருத்ராட்சத்தில் கையை வச்சுக்கிட்டு நாசர் நீ கண்டிப்பாக செத்துருவாடா அப்படின்னு சொல்கிற மாதிரியும் காமிச்சிருப்பாரு. இன்ஃபேக்ட் தென்னாடுடைய சொல்லட்டுமா சொல்லிக்கோ அப்படிம்பாரு. என்ன பேச்சு இதெல்லாம்?
அன்பே சிவம் படத்துக்கு அன்னிக்கே கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்காம இப்போ நீங்கள் கொடுத்து என்னடா பிரயோஜனம்னு எனக்கு கோவம் வருதுன்னு டைரக்டர் சுந்தர் சி சொல்கிறாரு. அந்த கோவத்தை நீங்கள் ஆடியன்ஸ் மேலே காட்டாதீங்க. அந்த காலங்கள்லையும் நல்ல படத்துக்கு மரியாதை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஓகேங்களா? அதே சக காலத்தில் வந்த எத்தனையோ படங்கள், இன்ஃபேக்ட் ரொம்ப பெரிய என்டர்டெயின்மெண்ட்டாக இல்லாத கூடிய பிதாமகன் மாதிரி படம்லாம் கூட அப்போ ஓடி இருக்கு. சரிங்களா? அதனால் நீங்கள் வந்து ஆடியன்ஸ் அன்பே சிவம் படத்தை ஃப்ளாப்பாக வச்சதுக்கு முழு காரணம் கமலஹாசன் செஞ்ச அந்த தேவையில்லாத மத துவேஷம். ஓகேங்களா? கம்யூனிசம் வந்து அப்படியே தேவையில்லாமல் அப்படியே போட்டு திணிச்சிருப்பார் அந்த படத்தில். அது அன்பை பற்றி பேசுகிற மெய்யழகன் மாதிரி படம். மெய்யழகன் பற்றி நான் பேச போகிறேன். மெய்யழகன் மாதிரி படம். அதில் அனாவசியமாக நாத்திகம் கம்யூனிசத்தை போட்டு கலந்து ஆடியன்ஸுக்கு புரியாத ஒரு குழப்பத்தை கொடுத்ததுனால தான் அன்பே சிவம் அந்த காலகட்டத்தில் ஃப்ளாப் ஆச்சு. ஸோ அன்பே சிவமில் நீங்கள் கிறிஸ்டியானிட்டியை வசதி காட்டுறீங்கன்னா தாராளமாக காட்டுங்க பிரதர். இப்போ கூட கிறிஸ்டியன் மதத்துலேருந்து இந்து மதத்துக்கு கிருஷ்ணரை பிடிக்கும்னு ஒரு நடிகர் மாறி இருக்காரு. அவர் உடனே கிறிஸ்டியானிட்டியை திட்ட போகிறது இல்லையே. இன்னும் இப்போ சொல்கிறேன், இந்த வீடியோ பார்க்குற நான் முதற்கொண்டு எத்தனையோ ஹிந்துஸ் உங்ககிட்ட ஓப்பனாக கேட்குறேன். நம்ம சாமியை பஸ்ஸில் போகும்போது கோவில்லாம் பார்க்கும்போது கும்பிட்டுக்கிட்டே போவோம். இப்போல்லாம் எல்லாரும் மொபைலை பார்த்துக்கிட்டே போகிறாங்க. அது இப்போ இருக்கிற வியாதி. பட் முன்னாடிலாம் அவங்க பஸ்ஸில் போகும்போது சாமி கோவில் வந்தால் கும்பிடுவோம். கரெக்டாக? அப்போ டக்குன்னு ஒரு சர்ச்சை தாண்டி போனால் கூட இப்படி ஒரு கிராஸ் போடுவோம், இல்லை அங்கேயும் வேண்டிக்குவோம். இதுதான் பஸ் நம்மளோட மனசு. அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் இயேசுவை பற்றி 4 வார்த்தை பெருமையாக சொன்னீங்கன்னாச்சும் அது ஏற்றுக்க நாங்கள் தயாராக இருக்கோம். பட் அது அவருக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா பூர்வீக குடியான கிறிஸ்தவர்கள் என்னைக்குமே அடுத்த மதத்தை இழிவுபடுத்த மாட்டாங்க. எனக்கே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நான் வந்து என்னுடைய கூட காலேஜில் படித்த ஒரு சீனியர் அவருடைய வீட்டுக்கு ஒரு நல்ல காரியம் செய்யறதுக்கு, நாங்கள் ஒரு ரோட்டரி கிளப் ஆக்டிவிட்டி செய்யறதுக்கு அவர் வீட்டுக்கு போனப்போ, வெங்கட் நாளைக்கு நீ சாப்பாடு எடுத்துன்னு வந்துடு அப்படின்னாரு. ஆனால் எல்லாரையும் அதை சொல்ல என்ன மட்டும் சொன்னாங்க, எனக்கு அது புரியவே இல்லை. சரி, நானும் சாப்பாடு எடுத்துகிட்டு போயிட்டேன். அப்புறம் தான் புரிஞ்சுது அவர் வீட்டில் நான்வெஜ் சாப்பிட்றாங்க. உங்களுக்கு தெரியுமா, அவங்க நான்வெஜ் சாப்பிடும்பொழுது எல்லாருமே சாப்பிடாம வெயிட் பண்ணாங்க. வெங்கட் நீங்கள் சாப்பிட்டு முடிச்சிருங்க அப்புறம் சாப்பிட்றேன் அப்படின்னாங்க. எனக்கு புரியவே இல்லை, எதுக்குங்க? நாங்களாம் நான்வெஜ் சாப்பிடுவோம்ப்பா, உங்களுக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்காது. இந்த ஒரு பாசம் இருக்குது பார்த்தீங்களா? ஹேட்ஸ் ஆஃப் டு தெம். நான் சொன்னேன், அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, நான் தான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன், நீங்கள் பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்றதுனால எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, தயவுசெய்து நீங்களும் சாப்பிடுங்க, அப்போ தான் சாப்பிட ஆரம்பிப்பேன். நான் என்னுடைய வாக்ஸில் அழகாக வெஜிடேரியன் சாப்பிட்டுருந்தேன், அவங்க எல்லாருக்கும் நான்வெஜ் பெற மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மரியாதை இயல்பாகவே பிறப்பாலே கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடிய நிறைய பேர் இந்துக்களுக்கு கொடுக்குறாங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஃபினான்ஷியல் ரீசன்ஸ்க்காக கன்வெர்ட் ஆகிறாங்க பார்த்தீங்களா, காதலுக்காக கன்வெர்ட் ஆகிறாங்க பார்த்தீங்களா, அதில் நிறைய பேர் பண்ணுற பிரச்சனை தான் இது. இன்ஃபேக்ட் இவர் ஒரு கிரிப்டோ கிறிஸ்டியன் கமல்ன்றதை நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவரே நான் பணத்துக்காக கன்வர்ஷன்லாம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத சொல்கிறதையும் நான் பார்த்துருக்கேன். ஓகேங்களா? அது வந்து அந்த வீடியோஸ்லாம் இப்போ வலைதளத்தில் இருக்குது. ஸோ இவர் தான் கண்டிப்பாக ஒரு கிறிஸ்துவ கேரக்டரை சூப்பராக காமிச்சாகணும்னு சொல்லிட்டு அந்த சிலுவைக்கான அந்த ஒரு ஃபோர்ஸையும் கொடுத்துருப்பாருங்கிறதுல எனக்கு எந்த டவுட்டும் இல்லை. நீங்கள் வேணால் படத்தை இன்னொரு தடவை பாருங்கள், இதுக்காகவாச்சும் அந்த படத்தை இன்னொரு தடவை பாருங்கள். சூப்பரான மூவி. அமரனில் இருக்கிற நிறைய ஹிடன் சீக்ரெட்ஸ்க்கு வர வேண்டிய டைம் வந்துருச்சு. அமரனோட டைரக்டர் உண்மையிலேயே ஒரு உண்மையான தேசபக்தருங்கிறதுல எனக்கு எந்த டவுட்டும் கிடையாது. ஏன்னா உண்மையை சொல்லியிருப்பாரு. இந்த அமரன் படத்தோட டீசரில் ஒரு இடத்துல நான் பார்த்தேன், செம்ம காண்டாயிட்டேன். என்னன்னா மன்மோகன் சிங்கோட பேக்ரவுண்ட்லேருந்து இப்படி ஓடி வர்றாரு. செம்ம காண்டாயிட்டேன். நீங்கள் காங்கிரஸ் பண்ணுற ஊழலை கூட நான் மன்னிச்சிருவேன், நிறைய தவறான விஷயங்களை கூட நான் மன்னிச்சிருவேன். ஆனால் ஒரு விஷயம் என்னால் மன்னிக்கவே முடியாது. ஒன்று இலங்கை தமிழர்களோட படுகொலை, இன்னொரு விஷயம் என்னால் மன்னிக்கவே முடியாது. காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது காஷ்மீர் பார்டர்களில் நம்மளுடைய சோல்ஜருக்கான அப்ரூவலோ சப்போர்ட்டோ எதுவுமே, ஐ அண்டர்லைன் திஸ், எதுவுமே செய்யப்படலை. அவர்கள் கைகள் கட்டப்பட்டது. இதை ஏகப்பட்ட ரிட்டையர்ட் மேஜர்ஸ் கர்னல் சொல்லியிருக்காங்க. மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு ஃப்ரீ ஹேண்ட் கொடுக்கப்பட்டது, அவங்களுக்கு ஆயுதங்கள் கொடுக்கப்பட்டது, அவங்களுக்கு பெரிய சப்போர்ட் கொடுக்கப்பட்டதுன்றது உண்மை. இதை அவ்வளோ அழகாக போர்ட்ரே பண்ணியிருப்பாரு. என்னன்னா இந்த ஒரு சீன்ல நீங்க நல்லா கவனிங்க, ஒரு இடத்துல சோனியா காந்தியும் மன்மோகன் சிங்கோட போஸ்டர்ஸ் இருக்கிற இடத்துல தான் அந்த ஆம்புஷ் அட்டாக்கே நடக்கும். அதாவது இவங்களுக்கு இன்ஃபார்மரா இருந்த லத்தீஃப்ன்றவர் நினைக்கிறேன், அவர் வந்து சூப்பரா வந்து நம்ம வந்து ஒரு பெரிய தீவிரவாதியை கொல்றதுக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணுவாரு. அந்த அவரை வந்து இவங்க கொன்றுவாங்க. அவருக்கு இறுதி சடங்கு செய்யறதுக்கு முகுந்த் வரதராஜன் அவங்களுடைய டீமோட போவாரு. அவருக்கு பாதுகாப்பு கொடுக்க ஒரு டீம் அனுப்பப்படும். அப்ப கூட ரெட்டின்ற ஒரு கேரக்டர் டிரைவ் பண்ணுவாரு, வாகனங்களை பாதுகாக்கிற அந்த ஒரு வேலையை அவர் செஞ்சிருப்பாரு. அப்படி இருக்கும்பொழுது அந்த சீன்ல ஒரு பெரிய ஆம்புஷ் அட்டாக் நடக்கும். அந்த ஆம்புஷ் அட்டாக் நடக்கும்பொழுது அந்த பேக்ரவுண்ட் ஃபுல்லாவே மன்மோகன் சிங் அண்ட் சோனியா காந்தியோட பிக்சர்ஸ் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஸோ இவங்க ஆட்சியில தான் இந்த தப்பு நடந்ததுன்றதை அவ்வளோ அழகா ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாரு. அது உண்மையும் கூட.
இன்னொரு சூப்பரான விஷயம் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாரு, நீங்கள் நல்லா கவனிங்க. ஐயோ இந்த வீடியோலாம் பார்த்துட்டு உடனே அதை வந்து ஓடிடியில் ரிலீஸ் பண்ணும்போது கட் பண்ணி தொலைஞ்சிட்டு போகிறீங்கப்பா மேயழகன்லாம் பண்ண மாதிரி. பட் இது ஃபேக்ட். இன்னொன்று, இவங்களுடைய ஆட்சியில் அந்த இந்தியாவுடைய அந்த மிலிட்ரியில் சேர்ந்து சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுற வஹீதுன்னு நினைக்கிறேன், அவரை வந்து அவங்க சிறை பிடிச்சிருவாங்க. அவரை காப்பாற்றத்துக்கு போகிறேங்கிறப்ப அப்ரூவலே கிடைக்கலன்னு கர்னல் அவர்கள் சொல்லுவார். இந்நேரம் அவனுடைய கண்ணை நோண்டிகிட்டு இருப்பாங்க, கழுத்து அறுத்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போ நான் போகாமல் வெயிட் பண்ண சொல்கிறீங்களா அப்படின்னு சூப்பராக பேசியிருப்பார் முகுந்த் அவர்களுடைய கேரக்டர் பண்ணுற சிவகார்த்திகேயன். அதுவும் உண்மை. ஒரு கவுண்டர் அட்டாக் பண்றதுக்கு என்னைக்குமே மன்மோகன் சிங் அவர்களுடைய ஆட்சியில, காங்கிரஸ் ஆட்சியில ஒரே ஒரு அப்ரூவல் கூட கொடுக்கப்பட்டதே இல்லை இந்தியன் ஆர்மிக்கு. இன்ஃபேக்ட் தாஜ் உள்ள வந்து அட்டாக் பண்ணப்ப கூட நம்ம ஒரு கவுண்டர் அட்டாக் கூட பண்ணல. இது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வேற உரியில அட்டாக் பண்ணதுக்கு நம்ம எங்க என்ன அடிச்சோன்றது உங்க எல்லாருக்கும் தெரியும். ஓகேங்களா? ஸோ இது மட்டும் கிடையாது, பார்டர்களை டெவலப்பே பண்ணக்கூடாது. பார்டர்களை டெவலப் பண்ணாமல் இருக்கிறது தான் இந்தியன் நேஷனுக்கு சேஃப்டி. உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். அதாவது டெவலப் பண்ணுற இடத்த உடனே பக்கத்தில் இருக்கிற கண்ட்ரீஸ்லாம் நினைப்பாங்களாம். டெவலப் பண்ணலைன்னா அபகரிக்கவே மாட்டாங்களாம். என்ன ஒரு புத்திசாலி பார்த்தீங்களா? அட கருமமே. நீங்கள் டெவலப் பண்ணலைன்னா தான் அங்கே இருக்கிற மக்கள் பாதிக்கப்பட்டு நம்ம பேசாமல் அந்த நாடே போயிடலான்னு நினைப்பாங்க. ஸோ இதுவும் மன்மோகன் சிங் அவர்களுடைய காங்கிரஸோடைய ஆட்சியிலலாம் நடந்துச்சு. பார்டர் டெவலப்பே ஆகலை. இப்போ பார்டர் எவ்வளோ சூப்பராக டெவலப் ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு டீட்டெயில் நீங்கள் பார்க்க வேண்டியது. இந்த படத்தில், அமரன் படத்தில் வந்து யாருடைய ஆட்சியில் கண்டிப்பாக இந்த மாதிரி கல்லெறிதல்லேருந்து மக்களே தீவிரவாதம் பக்கம் நிற்கிற அந்த வலியான விஷயங்கள் நடந்திருக்குன்றதை அவ்வளோ அழகாக டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி ரொம்ப நேரம் இதை பற்றி பேசிட்டு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் டீட்டெயில், பட் அஃப்கோர்ஸ் மிஸ் பண்ணக்கூடாத சில டீட்டெயில்ஸ் இருக்குது. எந்த இடத்திலையுமே முகுந்த் வரதராஜன் அவர்களை ஒரு நாத்திகனா, எப்பவுமே தமிழ் படத்தில் காட்டக்கூடிய இந்த ஒரு முட்டாள்தனமான நாத்திகன் கேரக்டரா காமிக்கவே இல்லை. இன்ஃபேக்ட் கடைசி யுத்தத்துக்கு போகும்போது கூட அவர் சாமி கும்பிட்டு போவார். அந்த இடத்துல ஒரு சாய்பாபாவோட ஃபோட்டோ இருக்கும், ஒரு பிள்ளையாரோட ஃபோட்டோ இருக்கும். இதெல்லாம் அவ்வளோ அழகாக ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாரு டைரக்டர் ராஜ்குமார் பெரியசாமி. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. ஸோ அவர் ஒரு தெய்வ பக்தி கொண்டவர், ஐயப்ப பக்தர். அவருக்காக இவங்களே பெரிய மனசோட அழகாக ஐயப்பன் கோவிலில் போய் வணங்கினாங்க. இது எல்லாத்தையும் அவ்வளோ அழகாக காமிச்சிருப்பாங்க. நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வேண்டான்னு வேண்டிக்கிட்டாங்க, பட் இவங்க வந்து ஐயப்பனையும் வேண்டிக்கிட்டாங்க, அதே மாதிரி சர்ச்லேயும் இவங்க வேண்டிக்கிட்டாங்க. அதனால நடந்துச்சுன்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. எனக்கு அதில் பிரச்சனையே கிடையாது. அவங்களுடைய பக்தியை உயர்த்தி காட்டுறதுல தப்பே கிடையாது. அதே மாதிரி இவரை பக்திமானா காட்டுற வரைக்கும் அது தப்பே கிடையாது. ஸோ அந்த படத்துலேருந்து கொஞ்சம் மூவ் ஆகி வர அடுத்து நான் பேசணும்னு நினைக்கக்கூடிய படம் மெய்யழகன். மெய்யழகன் பியூட்டிஃபுல் மூவிங்க. உண்மையிலே ரொம்ப நாள் கழித்து ஒரு நார்மல் எமோஷன்ஸை வச்சு கண்ணில் தண்ணி வர வச்ச ஒரு மூவி. எஸ்பெஷலி அந்த கல்யாணத்தில் கிஃப்ட் கொடுக்குற சீன்லாம் வந்து இன்றைக்கி இருக்கிற 20 யங்ஸ்டர்ஸ் 2000 யங்ஸ்டர்ஸ்க்கு அது ரீச் ஆகுமான்ற பயம் எனக்கு இருந்துச்சு. பட் அவங்களுக்கு நம்ம எமோஷன்ஸ் எவ்வளோ ஆழமாக இருந்ததுன்றது தெரியப்படுத்துச்சு. பட் அதில் என்னெல்லாம் வேலை காமிச்சு வச்சுருக்காங்க இந்த 2D ரிலீஸ் பண்ணவங்க நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் பண்ணும்போது. முக்கியமாக ஒரு சீன் கம்மாயில் உட்காந்து பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ சொல்லுவார், எங்களுடைய கொள்ளு தாத்தாவோட பேர் சிவபாத சேகரன் அப்படின்னு அரவிந்த் சாமி சொல்லுவார். உடனே கார்த்திக் வந்து அந்த இடத்துல அவர் பேசுறது மியூட் ஆயிருக்கும். நல்லா பாருங்கள், இப்போ ஓடிடியில் இருக்குது, நெட்ஃப்ளிக்ஸில் போய் பாருங்கள். சிவபாத சேகரனா அப்படின்னு ஒரு விஷயம் என்னன்னா, ராஜராஜ சோழன் பேர் அப்படின்னு வர அந்த இடத்துல நம்ம கார்த்திக் சொல்லுவார், ஆமாம் ராஜராஜ சோழன் அவர்களுக்கு சிவபாத சேகரன் ஒரு அழகான பட்ட பேர் உண்டு, சிவபாதத்துக்கு சேவை செய்யக்கூடியவன் அர்த்தம். அப்படி ஒரு அழகான பேர் ராஜராஜ சோழனுக்கு உண்டு. இவங்க என்னவோ முட்டாள்தனமாக ராஜராஜ சோழன் ஹிந்து இல்லை, அவர் சாமியை கும்பிடலன்றதை ரெஜிஸ்டர் பண்ண பார்க்குறாங்க, அவ்வளோ பெரிய கோயிலையும் தாண்டி. ஓகேங்களா? அதுக்காகவே அந்த டைலாக் மியூட் பண்ணப்பட்டது. ஒன்று. ஜல்லிக்கட்டு பற்றி அவ்வளோ அழகான டீட்டெயிலிங், எந்த ஆண்டில் அது தடை செய்யப்பட்டது, அதே மாதிரி எந்த ஆண்டுலேருந்து இந்த பிரச்சனை இருக்குங்கிறத அவ்வளோ அழகான நரேட்டிவாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க. பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியே ஜல்லிக்கட்டு தடை செய்யப்பட்டுச்சு, காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது தான் தடை செய்யப்பட்டுச்சு. பட் ஸ்டில் அந்த இயரை கொஞ்சம் மாற்றி சொன்னாலும் ஜல்லிக்கட்டுங்கிறது தமிழர் பாரம்பரியம். தமிழர்கள் அப்படிங்கிறவர் வந்து எந்த சாமியை வணங்குனாங்க, பக்தி மார்க்கமாக தான் ஜல்லிக்கட்டை பண்ணாங்க, அழகாக குங்குமம் வச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் அவ்வளோ அழகாக காட்டக்கூடிய அந்த சீன் டெலீட் பண்ணப்பட்டிருக்கு தமிழில். ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்சு மலையாளத்தில் இன்னுமே அது இருக்குது. அப்போ தமிழில் மட்டும் எதுக்கு டெலீட் பண்ணோம் நீங்கள் யோசிங்க. அதே மாதிரி அரண்சாமி அவர்கள் ஒரு சிதலம் அடைஞ்ச கோவிலை பார்த்து ஒரு பெயினோட உட்காந்துருப்பார். அந்த சீனில் நிறைய அர்த்தங்கள் இருக்குது. இதே மாதிரி தான் என் லைஃப் சிதலம் அடைஞ்சிருச்சு, இவ்வளோ கிராண்டாக இருந்த இடம் இப்போ இல்லவே இல்லை, நிறைய உடஞ்சிருக்கு, அந்த மாதிரி தான் நானும் உடஞ்சி போயிருக்கேன்றத அந்த ஒரு மொமெண்ட்டில் அந்த இது டெல்டல் சீன் இப்போ நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா இருக்கும். ஒரு சிதலம் அடைஞ்ச கோவிலில் போய் சாமி கும்பிட்டு உட்காந்துருப்பார். அதுவும் எடிட் பண்ணப்பட்டிருக்கு. அதே மாதிரி சாமிக்கு அர்ச்சனை பண்ணுமா அப்படின்னு சொல்லி, நீ சாமி பேருக்கே பண்ணுமா அப்படின்னு சொல்லுவார் ஒரு சீனில். அடுத்த சீனில் பேரை குறிப்பிடும்போது பேரை மியூட் பண்ணியிருப்பாங்க. அது அர்த்தமோட செஞ்சது, அது வந்து டேரக்டர் செஞ்ச விஷயம். பேரை மியூட் பண்ணது வந்து அப்பா ஆடியன்ஸுக்கு அதை ரிவீல் பண்ணக்கூடாதுன்றதுக்காக. பட் அதை சொன்ன உடனே கோவிலை காட்டுவாங்க, கோவிலில் சாமிக்கு ஆரத்தி எடுக்கிற மாதிரி ஒரு சீன் அது. ஓகேங்களா? அந்த இடத்த கட் பண்ணியிருப்பாங்க.
கோவிலில் தான் அர்ச்சனை பண்ண போகிறாங்கன்னு கன்வே ஆயிடுச்சு. கோவிலில் காமிச்சா தான் என்ன உனக்கு கேட்டு போச்சு, அந்த இடத்துல ஒரு கட்டு. ஏன்னா கோவிலில் ஆரத்தி எடுக்கிற மாதிரி தமிழ் படங்களை காட்டக்கூடாது. எவன் சொன்னா? இதே தமிழ்நாட்டில் தான் நீங்கள் பக்தியை வச்சு எடுக்கப்பட்ட படங்கள் செம்ம சக்ஸஸ் ஆயிருக்கு. திருவருட்செல்வராக இருக்கட்டும், திருவிளையாடலாக இருக்கட்டும், எல்லாமே சக்ஸஸ் ஆயிருக்கு. நீங்கள் இப்போ ஒரு சாமி பக்தின்ற பேரில் ஒரு மட்டமான படத்தை எடுத்திருந்தாரு ஆர்ஜே பாலாஜி அவர்கள், மூக்குத்தி அம்மன். அதையே ஆடியன்ஸ் நல்லா போய் பார்த்தாங்க. ஸோ பக்தி படங்கள் இங்கே ஓடும். உங்களுடைய அதாவது யாரோ ஒருத்தரை ப்ளீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த சீனெல்லாம் மெய்யழகன் படத்தில் ப்ரொடியூசரோட ப்ரெஷர்னால கட் பண்ணியிருப்பாங்க, விச் இஸ் வெரி வெரி பேட். நீங்கள் போய் பாருங்கள், அந்த டெல்டா சீன்ஸில் பாருங்கள், இல்லை நான் சொன்ன சீன்ஸில் படத்துலேயே பாருங்கள், சாமிக்கு ஆரத்தி எடுக்கிற மாதிரி மணி எடுக்கிற மாதிரி ஒரு சீனில் அப்படியே அதை காட்டாமல் தவிர்த்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அதே மாதிரி சிவபாத சேகரனை மியூட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி நல்ல நல்ல சீன்ஸ்லாம் டிலீட் பண்ணியிருப்பாங்க. அது ஏங்கிறத நீங்கள் யோசிங்க. என்ன வெங்கட் லப்பர் பந்து பற்றி பேசுவீங்க, கிரிக்கெட் அனலிஸ்ட், நாங்களும் ஆசையாக காத்திருந்தோம் அப்படின்னு நினைக்காதீங்க. அடுத்த வீடியோவில் அது வருது. ஏன்னா அமரன் பற்றி டீட்டெயிலாக சொல்ல வேண்டிய அவசியத்தினால கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. அடுத்த வீடியோவில் லப்பர் பந்து பற்றி பேசியிருக்கேன். பேசு தமிழா பேசுவினுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமாக நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம். இந்த சரணாலயத்தை அடுத்த 5 ஆண்டுகளுக்குள்ளார நம்ம முழுமையாக கட்டமைச்சு நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய கரங்களால் அதை திறக்க வேண்டும்ங்கிறது தான் என்னுடைய ஆசை. இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலே நான் கலெக்ட் பண்ண கலை பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு, இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக கொடுக்க போகிறேன். இந்த பொருட்கள் அனைத்துமே நம்முடைய பேசு தமிழா பேச அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது. கீழே இருக்கக்கூடிய இந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இது பற்றின மேல் அதிக விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மக்கள் ஃபவுண்டேஷனுடைய அக்கௌண்ட் நம்பரை இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் நேரடியாக அந்த அக்கௌண்ட் நம்பர் மூலமாகவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம். பேசு தமிழா பேசு ஒரு சேனல் கிடையாது, அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியாக நம்புகிறேன். உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் பேசுகிறோம், உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது. அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசு தமிழா பேசுவனுடைய முயற்சிகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசு தமிழா பேசி இயங்கிக்கிட்டு இருக்கு. அதற்கு என்றென்றைக்கும் நன்றி. இறைவன் ஒளி வடிவானவன் அப்படின்றத நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். அந்த தத்துவத்தை நிறைவேற்றக்கூடிய அமைப்பு தான் இது. அதாவது நீங்க ஒரு வித்தியாசமான ஒரு மகாலட்சுமி இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. இந்த மாதிரி நம்ம முன்னோர்கள் தான் குலதெய்வமாக வணங்குகின்றோம் அப்படின்றதினுடைய வெளிப்பாடு. இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.